ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி 1/10/2024 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய திதி இன்று இரவு 10:34 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:05 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 11:05 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:40 வரை பத்திரை, பின்பு இரவு 10:34 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று காலை 11:05 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 11:05 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் முதல் ராசியாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள். பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பாராத சில உதவிகள்லாம் நீங்கள் நினைக்க மாட்டேங்க, அதை நினச்சி பார்க்காத சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைப்பது. உங்களுக்கு பழைய நினைவுகளால் ஒரு மனசுக்கு ஒரு சோர்வையும் ஒரு விதமான ஒரு பழைய எண்ணங்களால் ஒரு மனச்சோறு எல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு திடீர் பயணங்களால் நல்ல ஒரு மாற்றமான புதிய அனுபவங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு நெருக்கமாக கொஞ்சம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அரசு காரியங்களை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அந்த அரசு காரியம் முடியக்கூடிய வேலைகள் சிறப்பாக முடிய போது. உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போது. இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. நீங்கள் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு அனைத்து தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. ரிஷபராசி பார்த்தோன்னா உங்களுக்கு திறமை என்ன, அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களை யாருன்னு மற்றவங்களை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு சிறு தொழில் தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய வரப்பு நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிறு தொழிலெல்லாம் கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போது. நல்லா முயற்சி பண்ணால் அடுத்த நிலவு கொஞ்சம் கொண்டுட்டு போகலாம் அவங்க பணியை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள்லாம் செய்வது குறித்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு பயணங்கால கொஞ்சம் அலைச்சலும் அறிமுகமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலை கேட்டால் கொஞ்சம் புதிய அறிமுகம் கிடைக்குது. அதை வச்சு உங்களுடைய பயணங்களை நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளலாம். பயணங்கள் மூலம் உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த இலக்கிய பணி உள்ளவங்களாம் கொஞ்சம் ஆர்வம் அதிக நாள் அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி வரவுகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு. மிதுனராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு வியாபாரத்தை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக சொல்ல ஏற்பட போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் அக்கம் பக்கத்துக்கு இருப்பவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறது தான் உங்களுடைய தொழில் சார்ந்த குடும்பத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது தான் நல்ல ஒரு மகிழ்ச்சியான அமைப்பு. உங்களுக்கு இழுபறியாக இருந்த செயல்கள்லாம் இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு இந்த கால்நடை தொடர்பான சில செயல்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு வீடு மற்றும் சில எண்ணங்கள் கொஞ்சம் மேலோங்க போடைய ஒரு நாளாக அமைதவங்களுக்கு
கொஞ்சம் வீடு மாற்றுவதோ இல்லை வீடு வாங்குவதோ இல்லை வீடு கட்டுவதோ இல்லை எக்ஸ்ட்ரா பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தனை வரும், கொஞ்சம் பார்த்துங்க. அரசு காரியங்கள் எதுவும் சில தடைகள் தாமதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உத்தியோகத்து புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதால உங்களுக்கு இன்று முழுவதும் நல்ல ஒரு நம்பிக்கை நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட கலர் சிகப்பு நிறம். கடகராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு மற்றவர்கள் தேவை என்ன தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு மன தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதால எந்த விஷயத்தையும் மிக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரப்போ தான். திட்டமிட்டு செயல்படுவதால் தேவையற்ற அலைச்சல் விரயங்கள் கண்டிப்பாக குறைப்பது. உங்களுக்கு உங்களுடைய அகமதுக்கான ஒத்துழைப்பு தரதால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு தாய் வீட்டில் கொஞ்சம் அந்த வழியில் கொஞ்சம் சில நெருக்கடியெலாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்க போகுது. உங்களுக்கு கடன் பிரச்சனை உங்கள் கட்டுப்பாட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சுவையான உணவுகள்லாம் உண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு உங்கள் ஆசைப்பட உணவுகளை வாங்கி சாப்பிட போகிறீங்க. பேச்சு திறமையான உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு பொன் பொருள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உடைய வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கடைபிடிங்க. தேவையற்ற பழக்கங்களை கொஞ்சம் மாற்றுவதாலே உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரப்போது. உங்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விளையாட்டு துறையில் உள்ள அன்புகள் கவனமாக இருந்தால் போதும். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எதிர்பார சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். கன்னிராசி அன்பு பார்த்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலம் கொஞ்சம் மருத்துவரை போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலையை அறிந்து பேசுவது செயல்படுவது நல்லது. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசாதீங்க, பழகாதீங்க. இடம்புறையை அவளை அறிந்து பேசுவது நல்லது. உங்களுக்கு இந்த விதண்டாவாத சிந்தனைகள்லாம் குறைச்சிக்கொள்ளுங்க. இதான்னு பிடிச்ச உங்களுக்கு 3 காலம் பேசாதுங்க. எடுத்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உத்தியோகத்து புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு புதுமையான செயல்களாக செய்வது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாருமே தப்பாக நினைக்காது, எல்லோரும் நல்லா நினைக்காத. கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு மற்றபடி நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு வியாபார நிமித்தமான உங்கள் சிந்தனை அதிகரிக்க போது. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் வரதால் உங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு இந்த மூத்த சகோதர வழிகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். சமூக பணியில் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது பார்த்துங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். விருச்சிகராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு நாளாக அமையுது. உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி அந்த கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிற்கல்வி சார்ந்தவங்களுக்கும் சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுக்கு சமூக பணியில் உள்ள லாபகரமான ஏற்படைய நாளாக இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் பெரியவுடைய ஆலோசனையை கேட்டு செய்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சேமிப்பு தொடர்பாக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று முதல் ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகவும் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த அரசு சார்ந்த பணிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வியாபார பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நல்ல லாபத்தை நீங்கள் என்று கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இழுபறியாக இருந்த பணிகள்லாம் கொஞ்சம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு வெளியே வட்டாரத்துக்கு கொஞ்சம் புது அனுபவங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு மனதளவில் ஒரு புதிய சிந்தனைகள்லாம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு
பொதுப்பணி இருப்பெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு விவசாய பணியில் கொஞ்சம் இருக்கக்கூடிய சிலருடைய ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. என்ன பயிர் இருக்கிறது, உரம் போடுறது எல்லாமே கொஞ்சம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு செய்யுங்க. உங்களுக்கு மற்றபடி உடைய பயிரால் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. இந்த நாள் முதல் ஒரு நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகர ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்கத்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய திறமை என்ன, அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் ஒரு உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுறதால் உங்களுடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் செய்தாலே, முன்னோர் நினைச்ச சில திதி கொடுக்கறதாலே, சில விஷயங்களே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அற்புதமான நாள் அமைப்போது. உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவங்கள விலகி செல்லவங்களாம் மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு தம்பதிகளே இந்த மனஸ்தாபங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். புதிய ஒரு துறை சார்ந்த ஒரு தேடல் அதிகரிக்க போது. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கும்பராசி என்பதை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்னவோ தேவையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உங்களுடைய பேச்சுக்களை ஒரு கனிவும் ஒரு மரியாதை இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெளியில் ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்து படிப்பதையோ இரவில் பிரயாணம் செய்வதையோ கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரம் தவறிய உணவு உண்வதை குறைத்து கொள்ளுங்கள். வெளியில் சாப்பிட கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக யோசித்து செயல்பாட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயம் சக்ஸஸாக நடக்க போது. உங்களுக்கு கொஞ்சம் அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த உங்களை சிந்தனையில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. அதனால் இனிமேட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைக்குள்ளே இருந்து அந்த மனசாமெல்லாம் குறைஞ்சி அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால உங்கள் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு புதிய முயற்சியெல்லாம் அந்த புதிய முயற்சிக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசம் நல்ல விஷயம் அமையப்போது. உங்களுக்கு பழகும் விதத்தில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யார்கிட்ட பழகம் எப்படி பழகணும் கொஞ்சம் அறிந்து பழகுங்கள். தேவையற்ற பழக்கங்களை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. உங்களுக்கு மற்ற அந்த தேவைகளை அறிந்து செயல்படுவதும் அவர் தேவையை நிறைவேற்றுவதும் கூடிய ஒரு பழக்கமாக இருக்க போது. உங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்பட போது கொஞ்சம் அது புதிய நபர்களை பற்றி கொஞ்சம் யோசித்து கவனமாக பழக்கவழக்கங்களை ஏற்படுத்துவது நல்லது. உங்களுக்கு மற்றபடி நல்ல ஒரு வாழ்வு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். அனைத்து ராசி அன்பர்களும் இந்த ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளை ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.